கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த சந்தோஷம். ஜீவ ஒளி அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். பாருங்க, அது ரொம்ப அநேக பரிமாணங்கள் கொண்ட வசனம், வார்த்தை. யோவான் 8:12 இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். சொல்லுங்க வாய் திறந்து, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். ஸோ இந்த ஜீவனுக்கும் ஒளிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் தான் இந்த 3 காரியம், அன்பு, ஜீவன், ஒளி, இது 3த்துடைய கனெக்ஷனை நிறைய காட்டுறார். அவருடைய சுவிசேஷமாக இருக்கட்டும், அவருடைய நிருபங்களாக இருக்கட்டும், இதோடைய எப்படி ஜீவனுக்கும் ஒளிக்கும் அன்புக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்றத காட்டிகிட்டே இருக்கார். ஏன்னா முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஜீவன் என்பது ஒரு என்ன சொல்ல பேட்டரி மாதிரி, எவ்ரிடே பேட்டரி மாதிரி. ஜோயே பேட்டரி அதை ஆண்டவர் உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணல, ஜோயேவை அப்படி கொடுக்கல. ஜோயேவை கொடுத்து, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், ஜோயேவை உடையவன். குமாரனை உடையவன்னா யாருன்னா, குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமாரன் இல்லாதவன்னா யாரு? யார்கிட்ட குமாரன் இல்லை? அப்படி கிடையாது. அந்த உறவு இருக்கு பாருங்க, அந்த அறிகிற அறிவு. ஸோ நித்திய ஜீவன், யோவான் 17:3 என்ன வாசிக்கிறோம்? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். ஸோ நித்திய ஜீவனுடைய கோர் எசன்ஸ், அதோடைய டிஎன்ஏ, அதோடைய ஃபைபரு, அது அந்த ஜீவன் அது உறவு சார்ந்த ஜீவனாக இருக்கிறது. ஸோ உறவு சார்ந்த ஜீவன், அதனால்தான் அன்புக்கும் ஜீவனுக்கும் உள்ள கனெக்ஷன் அங்கே இருக்கு பாருங்க. உறவுல தான் ஜீவனுடைய ஊற்று உறவாய் இருக்கிறது. தேவன் ஜீவனாய் இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஒளியா இருக்கிறார். ஆனா தேவன் எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவினர் இருக்கார், உறவு சார்ந்தவராக இருக்கார். ஸோ ஒரு உறவு சார்ந்த இருக்கிறதுனால, ஸோ ஜீவனும் சரி, அன்பும் சரி, வெளிச்சமும் சரி, இது எல்லாமே அந்த திரியேக உறவிலிருந்து வருகிற ஒரு காரியம். ஸோ நம்ம ஆட்கள் தப்பாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, நித்திய ஜீவனை பரலோகம் போகிறதுன்னு சொல்லிட்டாங்க. இது நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இன்னும் பல ஆயிரம் தடவை இதை சொல்லணும். ஏன்னா இன்னும் 90% கிறிஸ்தவம் பரலோகத்துக்கு போகிறது தான் நித்திய ஜீவன் நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்படி இல்லை. பைபிளில் ஒரு இடத்துலையும் பரலோகம் போகிறது தான் நித்திய ஜீவன் போடல. பிதாவை அறிவதே நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். ஆண்டவர் நமக்கு ஆஃப்டர் லைஃப், நீ செத்த பிறகு பரலோகம் போய் இருக்கலாம் அப்படின்றத இயேசு சொல்ல வரல. நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்லும் பொழுது, ஏதோ பரலோகத்தில் போய் ஒரு மேன்ஷனில், ஒரு என்னது மாளிகையில் நீங்கள் இருக்கிறதும், தங்க வீதியில் நடக்கிறதும், இது இயேசுவினுடைய நோக்கம் அல்ல, ரட்சிப்பின் நோக்கம் அல்ல. சுவிசேஷத்தின் செய்தி என்னன்னா, நம்மளை நித்திய ஜீவனிலே பங்குள்ளவன் ஆக்கினார். நித்திய ஜீவனுக்கும் பரலோகத்தில் போய் இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது எப்படின்னா, ஒரு ஏழை பணக்காரன், சரிங்களா? பணக்காரன்ற வார்த்தை கூட இந்த இடத்துல செட் ஆகாது. ஐஸ்வர்யவான், சரிங்களா? ஒரு ஏழைக்கும் ஐஸ்வர்யவானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது வெறும் பணம் மாத்திரம் இல்லை. ஒரு ஏழையை நீங்க என்ன செய்யலாம்? ஒரு ஐஸ்வர்யவான் கூப்பிட்டு, ஏப்பா இந்த பெட்ரூம்ல இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லலாம். என் வீட்டில் இருந்துக்கோன்னு. அவன் வீட்டில் அவன் இருந்துக்கிட்டான்றனால, வெறும் அந்த வீட்டில் ஒரு இடம் கிடைச்சதுக்குன்றனால
அந்த ஏழை வந்து என்னவாயிர மாட்டான், ஐஸ்வர்யனா ஆக மாட்டான். ஏன்னா அந்த ஏழ்மை ஒரு மனப்பான்மையா அவன்கிட்ட இருக்கு. ஸோ அவன் வந்து ஒரு பணக்கார வீட்டில் போய், ஒரு பெரிய காரில் போய், ஒரு பெரிய பெட்டில் போய், நிறையா சாப்பாடு இருக்கிற இடத்துல விட்டதுனால உடனே என்ன ஆயிடுது, அந்த ஏழ்மைத்தனம், அந்த ஏழ்மையின் மனப்பான்மை அது வந்து என்ன செய்யறது இல்லை, மாறப்போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஐஸ்வர்யவான் ஏன் ஐஸ்வர்யவானா இருக்கான்னா, அவனுடைய மனப்பான்மை, அவன் ஒரு விதமாக சில காரியங்களை பார்க்குறான். இது வந்து இந்த பொருளாதாரத்தை குறித்து ஒரு கோர்ஸ் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து டீப்பாக இதை பற்றி பேசுவோம். என்ன டிஃப்ரென்ஸு, என்ன அவங்க எப்படி பார்ப்பாங்க, இவங்க எப்படி பார்ப்பாங்க, என்ன மனப்பான்மை, அதெல்லாம் குறித்து டீட்டெயிலாக பார்க்குறேன். இன்றைக்கி சப்ஜெக்ட் அது கிடையாது. ஆனால் என்ன ஒரு பாயிண்ட் மாத்திரம் தெரிஞ்சுக்கணுன்னா, அவனுடைய கண்ணோட்டம், அவனுடைய மனப்பான்மை, அவனுடைய சுபாவம், அவன் எண்ணுகிற விதம், ஒரு காரியத்தை குறித்து, பணத்தை குறித்து, பிரச்சனையை குறித்து, உலகத்தை குறித்து, மற்றவர்களை குறித்து எண்ணுகிற விதம் வந்து ஒரு விதமாக இருக்கும். அதனால தான் அவன் ஐஸ்வர்யவான். ஏழை வந்து பணத்தை குறித்து, அவன் இந்த பாயிண்ட்லாம் சொன்னேனோ அது எல்லாவற்றையும் குறித்து பார்க்கிற விதம், ஏழை பார்க்கிற விதம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் அவன் ஏழையாக இருக்கான். ஸோ இந்த ஏழையை கொண்டு போய் ஒரு பணக்காரன் வீட்டில் வச்சுட்டதுனால எல்லாம் மாறிடும்னு கிடையாது. ஸோ நம்மளை கொண்டு போய் பரலோகத்தில் வச்சுட்டதுனால எல்லாம் மாறிடும்னு கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் உங்களை கொண்டு போய் அப்படியே மாளிகையிலையும் தங்க வீதியிலையும் விட்டுட்டா அப்படியே சகஜோதி ஆயிடும். அது மேட்டர் இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஒரு விதமாக இருக்கார் பாருங்களேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரா ஒரு விதமாக அவர் குடும்பம் நடத்துகிறார், ஒரு விதமாக உறவு வச்சிருக்கார், ஒரு விதமாக தான் குமாரனை பார்க்கிறார், ஒரு விதமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அந்த விதம், அவர்கள் எண்ணுகிற எண்ணம், அவர்களுடைய சுபாவம், அதை வந்து நம்ம கிட்ட பகிர்ந்தளிக்கிறாராம். அதை தான் நித்திய ஜீவன் சொல்றோம். The way of life, God kind of life, தெய்வ ரகமான ஜீவன். எப்படி ஐஸ்வர்யவான் வந்து அவனுடைய ரகத்துல வாழ்றானோ, ஏழை வந்து அந்த ஏழ்மையின் ரகத்துல வாழ்றானோ, அந்த மாதிரி நித்திய ஜீவன்றது தெய்வ ரகமான வாழ்க்கை. அந்த தெய்வ ரகமான வாழ்க்கை எப்படி நமக்கு கிடைக்குதான், அவரை அறிகிற அறிவிலே கிடைக்குதான். ஸோ இப்போ வந்து அந்த ஏழையை வந்து அவன் வெறும் பெட்ரூமில் கூப்பிடாம, அவன் வந்து அவன் சாப்பிடும் போது கூட வச்சுட்டு, அவன் பிஸ்னஸ் போகும்போது அவனை கூட உட்கார வச்சுட்டு சொல்லித்தரான்னு வைங்க. நான் இதை இப்படி தான் யோசிக்கிறேன், இப்போ இவன் வந்து அந்த பிஸ்னஸ் டீலு நான் ஏன் எடுக்கல, ஏன் இதுக்கு சைன் பண்ணல, ஏன் ஆனால் அந்த பிஸ்னஸ் டீல் எடுத்தேன், இப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு அவன் யோசிக்கிற விதங்கள், அவன் எண்ணுகிற எண்ணங்கள், ஏன் இதில் காசு போடாமல் அதில் காசு போடுறேன், ஏன் இதில் செலவு பண்ணுறேன், இதை ஏன் வாங்குறேன், அதை ஏன் வாங்கலை, இதை எப்படி டீல் பண்ணுறேன், இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறேன், அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறேன்னு சொல்லி இவனை கூடயே உட்கார வச்சு பேசி 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 அவன் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் இது பண்ணி அப்படி இப்போ பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஐஸ்வர்யவான் இந்த ஏழைக்கு அவன் வெறும் வீட்டில் ஒரு இடம் கொடுக்கல, தன் வாழ்க்கையிலே அவனை ஒரு பங்கா என்ன செய்கிறான், மாத்திரான். He is inviting him into a space where he can learn the ways. So தேவன் நம்மை அவர் இடத்துல அழைத்திருக்கிறார்னா, ஏதோ பரலோகத்தில் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு ரூம் கொடுத்துட்டு நீங்கள் எல்லாம் என் கூட இருங்கப்பா சந்தோஷமா இருங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் நித்திய ஜீவனிலே நம்மை பங்குள்ளராக்கிறார். அவர் எப்படி யோசிக்கிறாரு, அவர் எப்படி கிரியேட் பண்ணுறாரு, அவர் எப்படி ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறாரு, அவர் எப்படி ஒரு மனுஷனை பார்க்குறாரு, அவர் எப்படி நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களை பார்க்குறாரு, அவர் எப்படி ட்ரீம் பண்ணுறாரு, அவர் எப்படி காரியங்களை செய்கிறாரு அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டு அவர் மாதிரி இருக்க முடியும். நம்மளை நம்புறாருன்னா பாருங்க, நம்மளை எந்த லெவலில் அவர் எண்ணி கிரியேட் பண்ணியிருக்காரு. தெய்வ ரகமாக இருக்கிறோம், அதனால்தான் தெய்வ ரகமான ஜீவனிலே பங்குபடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த தெய்வீக ஜீவனை ஒரு பேட்டரி மாதிரி ஒரு கொடுக்காம எப்படி கொடுக்குறாருன்னா, அறிகிற அறிவிலை. ஸோ இவன் டெய்லி கூட ட்ராவல் பண்ணுறான். இந்த ஏழை வந்து இந்த ஐஸ்வர்யனோட ட்ராவல் பண்ணுறான்.
பண்ண 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 அந்த ஆளை அறிய 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 அவன் எப்படி யோசிக்கிறான்றதை இவன் அனுபவபூர்வமாக அறிய அறிய இவனுடைய ஏழ்மை இவனை விட்டு நீங்குகிறது. இவன் ஒரு ஐஸ்வர்யவான் யோசிக்கிறதை போல யோசிக்கிறான். அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட இருக்கிற பணம் இவன்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா முதல்ல ஐஸ்வர்யவானா மாறிடுவான். ஐஸ்வர்யவான் வேற, பணக்காரன் வேற. ஒரு ஐஸ்வர்யவான் பணம் இல்லாம கூட இருக்கலாம், ஆனால் பணம் வந்துடும் எப்படினாலும் அவன்கிட்ட. ஏன்னா அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறனால. ஏன்னா இட்ஸ் அ மைண்ட் செட். ஸோ இந்த ஏழையா இருக்கிறவனுடைய மனப்பான்மை மாறி ஐஸ்வர்யவனா மாறின பொழுது பணம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இவனுக்கும் வர ஆரம்பிக்கும். அதை போலவே தான் இந்த சால்வேஷன், ரெட்ஷிப்பின் பயணம் அப்படின்றது என்னன்னா, தேவன் நம்மளை அவருடைய சர்க்கிள்குள்ள இன்வைட் பண்ணி அவர் எப்படி வாழ்றாருன்றத மாதிரி நம்மளை வாழ்றதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுதாங்க கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய செய்தி. அது ஒரு மதத்தின் செய்தியாக மாற்றி எல்லா மதமும் சொல்கிற மாதிரி, நீ ஏன் சொன்னோம்னா நரகத்துலேருந்து தப்பிச்சு பரலவும் போயிடலாம், போய் என்ன பண்ண போகிறோம்? நோ, அது பெரிய செய்தி கிடையாது. நம்ம ஒரு மனுஷனா இல்லாமல் தெய்வ ரகமாய் தெய்வீக ஜீவனிலும் தெய்வீக சுபாவத்திலும் தெய்வீக எண்ணங்களிலும் பங்கெடுக்கிறவர்களாய் நம்ம மாறி அவரை பற்றி அவரை மாதிரியே யோசிக்க கற்றுக்கிட்டு, அவரை மாதிரியே ப்ராப்ளம் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டு, அவரை மாதிரியே வாழ முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்மை குமாரர்களாக உண்டாக்கியிருக்கிறார். நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். ஸோ நித்திய ஜீவன் அப்படின்றது அதை பெற்றுக்கொள்ளுகிற சேனல் என்னவா? அறிகிற அறிவு, உறவு. ஸோ உறவின் மூலமாக தான் ஜீவன் வருது. அந்த அந்த உறவை பற்றி எப்படி பேசுகிறாருன்னு பார்ப்போம். உறவு, ஜீவன், வெளிச்சம், இதெல்லாம் பற்றி எப்படி கனெக்டடுன்றதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 யோவான் 1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை. பாருங்க, ஜீவ வார்த்தை, வேர்ட் ஆஃப் லைஃப். ஜீவ வார்த்தைன்னா பைபிள் கிடையாது, இங்க இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஸோ அந்த நித்திய ஜீவன் இயேசுவாய் வெளிப்பட்டதான். ஸோ இயேசுவாய் வெளிப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு விதமாக அவர் பிதாவை அறிந்திருந்தார். யாரும் அறிந்திராத வகையில், யாருக்கும் தெரிந்திராத வகையில் ஒரு விதமாய் இயேசு பிதாவை அறிந்திருந்தார். அதனால்தான் அவரே நித்திய ஜீவனாய் இருந்தார். It was a unique knowledge that he has of the Father. பிதாவை குறித்து ஒரு விதமாக அறிஞ்சிருந்தார். ஸோ அது திரும்ப 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 யோவான்லையும் சரி, பல மற்ற சுவிசேஷங்களையும் சரி, மத்தேயுலையும் சரி, இயேசு ஒரு மேட்டரை சொல்லிட்டே இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டே இருக்காரு? உங்களுக்கு யாருக்கும் பிதாவை தெரியாது, ஆனால் நான் பிதாவை அறிந்திருக்கிறேன். நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் யார்கிட்ட பேசுறேன்னு எனக்கு தெரியும். நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க, எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நான் யார்கிட்ட இருந்து வந்திருக்கேன், யார்கிட்ட போறேன்னு எனக்கு தெரியும். ஐ நோ யூ டு நாட் நோ அப்படின்றத இயேசு தெளிவாக சொல்லிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஒரு விதமாக தெரிஞ்சிருக்கிறார் பாருங்களேன், அதுதான் ஜீவன், அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் வெளிப்பட்டது, அது பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டதாக இருக்கிறது. அதை நாங்கள் தொட்டோம், உணர்ந்தோம், அனுபவித்தோம், அவரோடு இருந்து வாழ்ந்தோம், அதை அனுபவித்தோம். 5000 பேர் சாப்பிட்டாங்க, பிரெட்டு தின்னாங்க. ஆனால் இந்த 12 பேர் அப்படி இல்லை. இந்த 12 பேர் வேர்ட் ஆஃப் லைஃப்பை ஹேண்டில் பண்ணாங்க. அதுதான் ஒரு ரஃப் எக்ஸாம்பிள்னா, இப்போ பரலோகத்தில் இருக்குதுன்னா அவங்களும் தான் இயேசு கூட இருந்தாங்க. 5000 பேர் பண்ணு சாப்பிட்டவங்களும் தான் இயேசு கூட இருந்தாங்க. 12 பேரும் தான் இயேசு கூட இருந்தாங்க. ஆனால் 2 வித்தியாசம் இருக்குது. ஏன்? இவர் தான் வாழ்க்கைக்குள்ளேயே இந்த 12 பேரை இன்வைட் பண்ணார். அவங்க வெறும் பெட்டு சாப்பிட்டு போயிட்டானுங்க. அடுத்த பிரெட் சாப்பிட வரும்போது விரட்டியே விட்டார். ஆனால் 2 பேரும் இயேசு கூட தான் இருந்தாங்க. அது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல.
ஸோ வெறும் பரலோகத்தில் இருக்கிறது வந்து இந்த பிரெட்டு சாப்பிட்ற கும்பல், இந்த பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு போகணுன்றது வந்து அந்த வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கும்பல். ஆனால் அவரை அறியணும், அவரை அறிகிற அறிவு, இன்னும் நான் உண்மை அறியணும், அது வந்து வேற லெவல். அதுதான் நித்திய ஜீவன். அது எப்படி நடக்குதான், அது எப்படி நடக்கும்ன்றத காட்டுறார். நீங்களும் எங்களோட கூடிய ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டதுமாயிருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஸோ சந்தோஷம் நிறைவாக இருக்கிறதுக்கு காரணம் சுவிசேஷத்தை குறித்ததான ஒரு அறிவும் ஒரு தெளிவும். அதுதான் சந்தோஷத்தை நிறைவுபடுத்துகிறது. ஏன் எப்பயுமே நீங்கள் சந்தோஷத்தில் குறைவாகவே இருக்கீங்க? நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ அந்த வீடு கிடைச்சிச்சா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்த வேலை கிடைச்சிட்டா சந்தோஷமாக இருப்பீங்க, ஓ இந்த நாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாக சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷம் நிறைவாகும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். இயேசுவும் வந்து சில காரியங்கள்லாம் யோவான் 14:15-16 சொல்றாரு, இவைகளை நான் உங்களுக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ யோவானும் அதே பிக்கப் பண்ணி திரும்ப சொல்றாரு, இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு எழுதுறேன்னா, when you understand these things your joy is full. எப்படி நீங்க திரியேக உறவுல இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவரை அறிகிற அறிவிலே சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத தெரியும் பொழுது என்ன பண்ணுதான், உங்க வாழ்க்கை வேற லெவல்ல மாறுது. ஸோ அடுத்த வசனம், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. There is no trace of darkness in him. இருளுடைய எந்த ஜாடையுமே இல்லையா. அங்கே போட்டிருக்கு, ஜேம்ஸ் யாக்கோப்ல போட்டிருக்கு, there is no shadow of turning. வேற்றுமையின் நிழல் கூட இல்லையா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஒரு நிழல் இருக்கு, இந்த நிழல் வந்து கொஞ்சம் இருட்டா இருக்குல்ல அந்த ஏரியா மாத்திரம், அந்த மாதிரி ஒரு நிழல்னால வருகிற இருட்டு கூட அவர்கிட்ட கிடையாது. அவர் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுவர்களாயிருப்போம். சோ ஜீவன் ஒளி, மரணம் இருள். ஸோ ஒளியிலே நடக்கிறதும் ஜீவனிலே நடக்கிறதும் ஒன்று. அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் நடந்தால், ஸோ ஒளியில நடக்கிறதும் ஜீவனில் நடக்கிறதும் ஒன்று. லைட் ஆஃப் லைஃப், ஜீவ ஒளி. ஒளியில நடக்காம நம்ம எதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதான்? ஜீவன்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதான். ஸோ நித்திய ஜீவனை தேவன் தந்திருக்கிறார்னா, நம்ம ஒளியில நடக்க 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 எவ்வளோ தூரம் ஒளியில நடக்கிறோமோ அந்த அளவுக்கு நித்திய ஜீவனிலே பங்குள்ளவர்களாக இருப்போம். அதோட ஆப்போசிட்டும் அப்படியே ட்ரூ. எந்த அளவுக்கு இருள நடக்கிறோமோ அந்த அளவுக்கு மரணத்தின் ஆதிக்கம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. ஸோ ஒளியில நடக்கிறதுனா என்ன, இருள நடக்கிறதுனா என்ன? ஒளியில நடக்கிறதுனா நீங்க பர்ஃபெக்டா இருக்கிறது குறிச்சு கிடையாது. எந்த தப்புமே பண்ணாம இருக்கிறீங்கன்னா நீங்க ஒளியில நடக்கிறீங்க அப்படி கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் வந்து நம்ம எந்த தப்புமே பண்ணாம இருக்கணும்னு நினைக்கிறாரு, தப்பு பண்ணிட்டா அவள் தான் போட்டுருவாருன்னு. இல்ல 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 ஒளியில நடக்கிறதுன்னு அது கிடையாது. ஒளியில நடக்கிறதுனா
வெளியரங்கமாக இருப்பது, ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பது. ஒளிவு மறைவு இல்லாமல் இருப்பது தான் ஒளியிலே நடக்கிறது. ஓட்ட உடசல் 1000 இருக்கலாம். ஆனால் அந்த ஓட்ட உடசல் மறைச்சிக்கிட்டு இது பண்ணாமல் நடக்கிறோம் பாருங்களேன், அது பேர் தான் ஒளியிலே நடக்கிறோம். ஸோ அந்த ஒளியிலே நடக்கும்போது நம்ம சுகமாக்கப்பட்டுக்கிட்டே இருப்போம், ஜீவனிலே பங்கு இருப்போம். அது எப்படின்ற ப்ராசஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்? மரணம், இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஸோ ஆதாம் ஒரு அந்த பாவத்தில் பங்கெடுத்த உடனே, நன்மை தீமையின் அறிவில் பங்கெடுத்த உடனே ஆண்டவர் சொன்னார், இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாயின்னு சொன்னார். அன்னைக்கு மரணம் ஆதாமுக்குள்ளாக எப்படி புகுந்தது? எதை வச்சு தெரியுது அவனுக்குள்ள மரணம் புகுந்ததுன்னா, அவன் ஒளிகிறத வச்சு. அப்படின்னு சொல்லி ஒளி ஆரம்பிச்சான் பாருங்க. அந்த ஒளிகிறது எதோடைய மேனிஃபெஸ்டேஷன்? மரணம் உள்ள பூந்துருச்சு, மரணம் வேலையை காட்டுது. பாருங்களேன், எல்லா அப்பா அம்மாக்கும் ஒரு கொடுமையான ஒரு தருணம் என்னன்னா, நீங்கள் சில நேரம் கோபத்தில் பிள்ளைங்களை அடிச்சிடுறீங்க. அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதுக்கு அந்த பிள்ளைகிட்ட பக்கத்தில் போகும்போது, விளையாட போகும்போதோ கொஞ்சம் போகும்போதோ டக்குன்னு பிள்ளை பார்த்து பயப்படுது. அந்த மாதிரி ஒரு கொடுமையான ஒரு காரியம் யாருக்கும் நடக்கக்கூடாது. ரொம்ப வலிக்கிற ஒரு நிகழ்வு அது. நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட போகும்போது பிள்ளை அப்படின்னு பயப்படுது, நீங்கள் சும்மா வரும்போது. இந்த மாதிரி ஒரு சீனில் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு, சரி நீ உன் பிள்ளைய அடிச்சிருக்க முன்னாடி நீ இப்போ பக்கத்தில் போகிற, உன் பிள்ளை என்ன செய்யுது? குபீர்னு பயப்படுது. ஆனால் நான் ஆதாம அடித்ததில்லை, திட்டினதில்லை, கத்துனதில்லை. ஆதாம் பழத்தை தின்ட்டான், அருவாவை தூக்கிட்டு வெட்டுறான்னு ஓடி வந்தாரா? எதுவுமே பண்ணல. ஹிஸ்டரி ஆஃப் அபியூஸே கிடையாது ஆதாமுக்கு. அவன் பொய்யை நம்பின உடனே, பிதாவை குறித்ததான பொய்யை நம்பின உடனே அவனுக்குள்ள முதல்ல வர்றது, யாருமே விரட்டாம, யாருமே மிரட்டாம அவன் ஒளிய ஆரம்பிக்கிறான், பதற்றம் அடைய ஆரம்பிக்கிறான், தன்னை மறைக்கணும்னு நினைக்கிறான், தன்னை மறைக்கணுன்ற முயற்சியில் ஈடுபடுறான். எல்லா அத்தி இலைகளையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வரக்குன்னு எதோ பண்றான். ஸோ தேவன் பக்கத்தில் வராரு. வர 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 அவனுடைய டார்ச்சர் கூடுது பாருங்க. அவனுடைய டார்ச்சர் என்ன செய்யுது? கூடுது. அது வரைக்கும் வெறும் இலைய வச்சுக்கிட்டு இருந்தவன் இப்போ மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிறான். நீர் வருகிற சத்தத்தை கேட்டு நான் போய் என்ன செஞ்சுக்கிட்டேன்? ஒளிஞ்சுக்கிட்டேன். ஸோ என்ன இது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பின் சொரூபமா இருக்கும் பொழுது எப்படி அவருடைய பிரசன்னம் இவனுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷனை ஏற்படுத்தினது? அதை தான் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு. இப்போ என் காடி இருக்கான், இல்லை இருக்கட்டும், சும்மாவா. 3 காரியங்கள், 3 வார்த்தையை பற்றி பேச விரும்புகிறேன். ஆக்சுவாலிட்டி, ரியாலிட்டி, அப்பியரன்ஸ். ரியாலிட்டினா நிஜம், ஆக்சுவாலிட்டினா உண்மைன்னு வச்சுக்கோ. நம்ம இதில் யதார்த்தம், உண்மை, உண்மையை சொல்லணும்னா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த உண்மைக்கும் நிஜத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். சில நேரம் ரெண்டத்தையும் ஒரே மீனிங்ன்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்னா, பைபிளில் போட்டிருக்கு நான் நீதிமான்னு, ஆனால் நிஜத்தில் அப்படின்னு சொல்லுவோம். பைபிளில் போட்டிருக்கு நான் குணமானேன், தழும்புகளால் சுகமானேன், ஆனால் நிஜத்தில் உண்மையை சொல்லணும்னா.
ஸோ அந்த மாதிரி லாங்குவேஜுக்கு உண்மைன்னு வச்சுக்குவோம். நிஜம்ன்றது இங்கிலீஷில் ரியாலிட்டி, கிரீக்கில் வந்து அலேத்தியா. இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஐ ஆம் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். அந்த ட்ரூத் இருக்கு பாருங்களேன், சத்தியம்ன்ற வார்த்தை பைபிளில் அலேத்தியா. அந்த வேர்டு என்னன்னா ரியாலிட்டி. நானே நிஜமா இருக்கிறேன்னு சொல்றார். நானே நிஜமா இருக்கிறேன். ஸோ நம்மளுடைய நிஜம் கிறிஸ்துவா இருக்கிறார். நம்முடைய உண்மை 1000 மீட்டர் இருக்கலாம். ஆனா மூணாவது ஒண்ணு அப்பியரன்ஸ். அது என்னது? அப்பியரன்ஸ் என்னது? தோற்றம். தோற்றம் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க் மாதிரி. இது இவன் போட்டோன்னு சொல்றாங்க, ஆனா இப்படிதான் இருக்கும் பாருங்க. தோற்றம் வந்து நம்மள மாதிரி இருக்காது. தோற்றம் வந்து நம்ம யாரா இருக்க விரும்புகிறோமோ அதுதான் தோற்றம். இவன் வந்து இந்த தோற்றத்தை வந்து மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறான் பாருங்க வாழ்க்கையில். இவன் என்ன நினைக்கிறான்னா, இவனுடைய உண்மை என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. உள்ள அழுதுகிட்டு இருப்பானா இருக்கும், ஆனால் வெளியில் சிரிக்கிற மாதிரி இருக்கு. உள்ள வந்து கோபமாக இருப்பானா இருக்கும், கடுப்பாக இருப்பானா இருக்கும், கஷ்டப்பட்டு நாசப்பட்டு இதுப்பட்டு அதப்பட்டுன்ற மாதிரி. அதெல்லாம் இவனுடைய உண்மையாக இருக்கலாம். ஆனால் இவனுடைய தோற்றம், இவன் வந்து எப்படி ஒரு காரியத்தை காட்டினா ஜனங்க இவனை குறித்து சந்தோஷப்படுவாங்க, இவங்க அம்மா அப்பா இவனை குறித்து சந்தோஷப்படுவாங்க, பாஸ்டர் இவனை குறித்து சந்தோஷப்படுவாங்க, கடைசியில் ஆண்டவரே இவனை குறித்து சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவன் மைண்டில் என்ன ஒரு வெர்ஷன் வச்சிருக்கிறானோ அந்த வெர்ஷனை வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்ட ட்ரை பண்ணுறது. எல்லார காட்டிலும் யாருக்கு தெரியும்னா, இவனுடைய உண்மைக்கும் இவனுடைய தோற்றத்துக்கும் ஒரு கேப் இருக்கு அப்படின்றது யாருக்கு தெரியும்? இவனுக்கு தெரியும். அதனால இவன் வாழ்நாள் எல்லாம் இவன் என்ன நினைக்கிறான்னா, இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணா இந்த அத்தி இலை என்ன செஞ்சிடும், உண்மையான ட்ரெஸ்ஸா மாறிடும், இவன் வெட்கத்தை போக்கிவிடும், இவன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடும், அவன் அப்படின்னு பண்ற ஃபீலிங்க அது ஏதோ விதத்தில் சால்வ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இதை வந்து அப்படியே இறுகி பிடிச்சிக்கிறான். கொஞ்ச நாள் ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக கசங்க ஆரம்பிக்கும். ஏன்னா அப்போதைக்கு இவனுக்கே தெரியாமல் கீழே விழுந்துடும். அப்புறம் திரும்ப கப்பர் எடுத்து மாட்டிக்குவான். திரும்ப அப்படி ஒவ்வொருத்தரையும் மாட்டும் போது கொஞ்சம் கொஞ்சம் கசங்கும், அப்படியே இதாகும், அப்புறம் கிழிஞ்சிரும் ஒரு பக்கம், அப்புறம் இந்த ஒரு மாதிரி கயிறு ஒரு பக்கம் விட்டுரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனால் சுவிசேஷம் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறேன் பாருங்க. சுவிசேஷம் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, இதை விட்டு இந்த புடுங்கி இதுதான் உன் நிஜம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு அடித்து என்ன செய்யணும், புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ உங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குல்ல, கரண்ட்டு போனோடனே முதல் என்ன பண்ணுவோம், வெளியில் எட்டி வந்து பக்கத்து வீடை பார்க்குறது. எல்லாருக்கும் போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம். எல்லார் வீடும் இருட்டில் இருந்தால் நானும் இருட்டில் இருக்கேன், அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் மாத்திரம் இருட்டில் இருந்தால் ப்ராப்ளம். அது என்னன்னா, அது இன்னொரு டெக்னிக்கல் ரீசனுக்காக பண்ணுறோம். ஆனால் என்ன பாயிண்ட்னா, இப்போ நீங்கள் அப்படி வெளியே வந்து வெட்டி பார்க்கலன்னு வை, நீ வீட்டுக்குள்ளே இருக்க, நீ என்ன நினச்சிக்கிற, என்ன போயிட்டு தான் நினைக்கிற, கரண்ட்டு போனதான் நினைக்கிற. ஆனால் இதுதான் போயிருக்கு, ஃபியூஸ் தான் போயிருக்கு. ஆனால் நீ என்ன நினச்சிக்கிற, கரண்ட்டு போனதான் நினச்சிக்கிற. ஸோ நான் உனக்கு கூப்பிட்றேன், காடி, நீ என்ன சொல்கிற, அண்ணே வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு, ஈபி காரனுங்க கரண்ட்டு அனுப்பலை, கரண்ட்டை நிறுத்திட்டாங்க. நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா? உண்மை தான் சொல்ற.
ஏன்னா நீ பொய் சொல்லணும்னு சொல்ல, உண்மைதான் சொல்ற. ஆனா அந்த உண்மை நிஜமா இல்லை. நிஜம் என்ன? கரண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஈபி காரன் கரண்ட் அனுப்பிட்டு தான் இருக்கான். உன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் உன் ஈபி ரூம்குள்ள வரைக்கும் வந்துட்டு அந்த மேலே கட்டையில் மேலே இருக்க வரைக்கும் இருக்கு. உன் வீட்டில் இருக்கிற ஃபியூஸ் என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. அதை உனக்கு தெரியாதுன்றதுனால உன் உண்மையை நிஜமா பேச ஆரம்பிக்கிற. உன் ஃபியூஸ் பிரச்சனைய ஈபிக்காரன் பழி மேல போடுற. இப்ப இந்த கரண்ட்டை தேவனுடைய அன்புன்னு வச்சுக்கோ. ஆண்டவர் என்ன நேசிக்கிறதே இல்லை. இங்க பாருங்க, இந்த ரூம் இருட்டா இருக்கு, அந்த ரூம் இருட்டா இருக்கு, இது இருட்டா இருக்கு, கிச்சன் இருட்டா இருக்கு, இங்க பாருங்க 1000 ப்ரூஃப் இருக்கும். அது உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மைதான். ஆனா அது நிஜமா இல்லை. இதுல 3வது கொடுமையான காரியம் என்னன்னா, இந்த உண்மையும் கண்டுக்காம நிஜத்தையும் கண்டுக்காம இருட்டில் இருந்துக்கிட்டு எங்க வீட்டில் லைட் இருக்குன்னு சொல்றேன்னு, அது பேர் தான் இது. அது ரொம்ப கொடுமையான மேட்டர். புரியுதா? வீட்டில் கரண்ட் போயிருக்கு, ஓ எனக்கு ஈபி காரியம் கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறது ஒரு விதமான கொடுமையான காரியமா இருந்தாலும், அட்லீஸ்ட் இருட்டா இருக்குன்றதையாவது ஒன்ன செஞ்சுக்கிற. 2 சீன்லையும் ஒத்துக்கிற. இதுல இருட்டுன்றதே என்ன சொல்ல ஒத்துக்கல. எங்க வீட்டுல ஜெகஜோதிய லைட் தெரியுதே, நான் தான் எல்லாம் தெளிவா தெரியுதே, சூப்பரா தெரியுதேன்ட்டு நீ லைட்டு இருக்கிற மாதிரி அந்த இடத்துல நடந்தன்னு வச்சுக்கோவேன், என்ன ஆகும்? தட்டிக்கு விழுந்து ஜாமான உடைச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேந்து இருக்கிறவன் மேல விழுந்து அவனுக்கும் வலி உனக்கும் வலி. ஏன்? இருட்டுன்னு அக்னாலேஜ் பண்ண முடியல, அதை வெளிச்சம்னு சொல்ல ஆரம்பிக்கும். அதுதான் அப்பியரன்ஸ், தோற்றம். நம்ம இப்படி இருந்தாதான் ஒத்துக்குவாங்க, இப்படி இருந்தாதான் ஜனங்க நம்மளை நேசிப்பாங்க அப்படின்னு நம்மளே நம்ம ஒரு வெர்ஷனை வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி டயர்டாகி சின்ன வயசுல ஆரம்பிச்சு 30-40 வருஷம் ஓடிடுது. முப்பது 40 வருஷம் ஓடும் போது இப்ப எது நிஜம், எது உண்மை, எது அப்பியரன்ஸ், எதுனே தெரிய மாட்டேங்குது. ஸோ நீ இப்படி குழம்பி இருக்கும் பொழுது இயேசு உனக்கு என்ன செய்கிறார்? இயேசு உனக்கு என்ன செய்கிறார்? சுவிசேஷம் என்ன? குழம்பி இருக்கிற ஆதாமுக்கு, குழம்பி இருக்கிற காடிக்கு இயேசு என்ன பண்றாருன்னா, உனக்கு ஒரு பர்ஃபெக்ட் புக்கு கொடுக்கிறார். இது நானே ஹீப்ரூல எழுதுனதுப்பா அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு ஒரு புக்கு கொடுத்துருக்காருன்னு. ஆதாம் அவன் அப்படின்னு இருக்கும் போது போய் கொடுக்குறாரு, நானே ஹீப்ரூல எழுத்து விடாம நானே எழுதியிருக்கேன், படிச்சு என்னை பத்தி தெரிஞ்சுக்கோ, இந்த பயம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தான்னா, அவன் எடுத்து அப்படின்னு படிச்சிருந்தான்னா என்ன ஆயிருக்கும்? புக்கு கிழிஞ்சிருக்கும். அதுதான் புரிய மாட்டேது மக்களுக்கு. நிறைய பேர் ஆர்கியூ பண்றாங்க, பைபிள் பர்ஃபெக்டா இருக்கா இல்லையா, பைபிள்ல தப்பு இருக்கா தப்பு இல்லையா, ஹீப்ரூல தப்பே இல்லை, கிரீக்ல வச்சுக்கோ, தப்பே இல்லாத புக்கு தான். இங்க ரிசீவரே உடஞ்சு கிடக்கு, இதுல பர்ஃபெக்ட் புக்கு கொடுத்தா என்ன? சத்தமா பேசியிருந்தா, சும்மா வந்ததுக்கே ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். சத்தமா பேசியிருந்தார்னா மரத்துல தொங்கிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு ட்ரில்லு மண்டையில இப்படி வச்சு, ஒரு ட்ரில்ல போட்டு ஒரு ஃபொனலை வச்சு கிர்ன்னு ஏதாவது ஊத்தி உன் மண்டையை கழுவி அப்படி பண்ணால், உன் சுயசித்தத்தை தாண்டி உன்னை ஒர்க் பண்ணி மாத்தினா என்ன ஆகுனா, God loves you, நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன்னா முதல்ல யார் இருக்கணும்?
உன்னை இருக்கணும், ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஆள் இருந்தால் தான் என்ன செய்கிறோம், நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கே மீனிங். நான் உன் சுயசித்தத்தில் நுழைஞ்சு உன்னை நான் நினைக்கிற மாதிரி நீ நினைக்கணும், நான் நம்புறத நீ நம்பணும் அப்படின்னு சொல்லி நான் உன்னை வற்புறுத்தி உன் சுயசித்தத்தை பண்ணும் பொழுது காடின்ற கேரக்டரே இல்லாமல் ஆயிடுவோம். இப்போ இது பாருங்க, இது வந்து சுயசித்தம் இல்லாத ஒன்று. இருக்குன்னா இருக்கு, கீழே போட்டால் கீழே கிடக்கும், மிதிச்சா மிதி வாங்க, அப்புறம் தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா பாக்கெட்டில் இருக்கும். இதை நான் லவ் பண்ணாலும் இதுக்கு பிரச்சனை இல்லை, பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது என் அன்பையும் ருசிக்க முடியாது, என் கோபத்தையும். கோபத்தில் எத்தனை பேர் ஃபோன் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க? என்னைக்காவது ஃபோன் அழுதுருக்கேன்? யாருக்கோ கிஸ் கொடுக்குறத எத்தனை பேர் ஃபோனுக்கு கிஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. உடனே ஃபோன் என்ன நினைக்குது, ஃபீலிங் லவுடாக இருக்கா? இல்லை, ஏன்னா அதுக்கு சுயசித்தம்ன்றது கிடையாது. ஆண்டவர் வந்து அப்படியே ஏகப்பட்ட, இப்போ சோஃபியா அப்படின்னு ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அதில் வந்து வில் ஸ்மித் வந்து கொஞ்சம் நேரம் அப்படின்னே இருப்பான், அதுக்கு முன்னாடி அது அப்படியே உட்காந்துட்டே இருக்கேன். ஓ சாரி அப்படி சொல்லுவோம். ஏன்னா அது கொஞ்ச நாள் அதுவும் வந்து ஊன் கிஸ் கொடுக்குற மாதிரி பண்ணிடுவானுங்கன்னு வையே, அப்பயுமே பொக்குன்னு தான் ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும், அது வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி நான் தான் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். ஸோ சுயசித்தத்தை ஆண்டவர் தொடாமல் எப்படி இந்த டார்க்னஸை டீல் பண்றாரு? இன்னொரு ஆப்ஷன் என்ன, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நீ இப்படியே இரு, நான் போய் இன்னொரு களிமண்ணை செஞ்சு இன்னொரு ஆதாமை செஞ்சு அவன் கரெக்டான மரத்துல சாப்பிட்றானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை டிஸ்கார்ட் பண்ணிட்டு வேற வேலையை பார்த்துட்டு போறது. சுவிசேஷம் என்னவென்றால் உன்னை அவர் விட்டுட்டும் போக மாட்டாரு, ஃபோர்ஸும் பண்ண மாட்டாரு, உன் கூடயே உனக்குள்ளேயே இருப்பாரு. ஆனால் அந்த லைனை தாண்டி உன்னை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாற்றிட மாட்டார், உன்னை ஒரு பர்சனாகவே வச்சிருப்பாரு, கடைசி வரைக்கும் வச்சிருப்பார். நித்தியமாக உனக்கு பர்சனாகவே வச்சிருப்பார். அதனால தான் நித்தியமாகவே நீ பொய்யை நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நரகம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. எல்லாரும் பரலாம் போயிடுவாங்க. அதுதான் அப்படி நினச்சிக்கிறாங்க. நான் அது சொல்றதாக ஜெசூடியன் யூனிவர்சலிசம் பேசுகிறான். இல்லை, as long as there is a free will. ஆனால் காஸ்பல் என்னன்னா, நித்தியமானாலும் உன்னை விட்டு போகாம உன்கிட்ட இருந்து பிதாவை வெளிப்படுத்த உனக்கு சித்தம் கொள்ளுகிற ஒரு குமாரனும் ஆவியானவரும் உனக்குள்ளேயே வாசமா இருப்பாங்க. ஒரு காலத்துலேயும் சரி, இவன் நிறைய ட்ரை பண்ணியாச்சு, இவனுக்கு புரியவே மாட்டேது, இவன் பிதாவை அறிஞ்சிக்கவே மாட்டான், சரி இவனை விட்டுட்டு வேற யார்ட்டையாவது போவோம். இல்லை இல்லை இல்லை, அதுதான் வந்து இன்கார்னேஷன் நமக்கு சொல்லுது. வார்த்தை மாம்சமானதை தான் சொல்லுது. என்னதான் ஆனாலும், எப்பனாலும், எவ்வளோ நாள் ஆனாலும் நான் உனக்குள்ள இருந்து அல்டிமேட்டா உனக்கு என்ன செய்ய வைப்பேன், பிதாவின் அன்பை புரிய வைப்பேன். ஆனால் உன் ஃப்ரீவில் என்ன செய்ய மாட்டேன், தொட மாட்டேன். ஆனால் நான் உன்கிட்ட பேசிட்டே இருப்பேன். நீ லைட்டாக ஒரு விண்டோ கொடுத்து அதில் ஒர்க் பண்ணுவேன், திரும்ப சாத்தினாலும் அங்கே நின்றுட்டே இருப்பேன். இதோ வாசற்படியிலிருந்து தட்டுகிறேன். தட்டிக்கிட்டே இருப்பார். உன் இருதயத்தில் ஒவ்வொரு டோரா திறக்கிற வரைக்கும் தட்டிகிட்டே இருப்பார். நம்ம ஆட்கள் அந்த வசனத்தை ஏதோ போர்ட்ரே பண்ணுறது, ஏதோ அவசரத்தில் வந்து தட்டிட்டு ஸ்விக்கிக்காரன் வெயிட் பண்ணாமல் வாசலே வச்சுட்டு ஓடி போயிடுவான்ற மாதிரி கிடையாது. தட்டிக்கிட்டே இருப்பார், திறக்கிற வரைக்கும் தட்டுவார். அதுக்கப்புறம் வந்து உன்னுடன் வாசம் செய்து என்ன செய்வானா, I will have fellowship with you, I will dine with you அப்படி சொல்றார். ஸோ என்னன்னா, இப்போ இயேசு உனக்குள்ள இருக்காருன்றது நற்செய்தி, அது துர்ச்செய்தியா எப்படி மாறுது? இப்போ திரும்ப இந்த ஏழ்மையில் இருக்கிற ஒரு சினாரியோ எடுத்துக்கோங்க.
அந்த ஊரில் எவனுமே பணக்காரனை பார்த்ததும் கிடையாது, அந்த ஊரை விட்டு போனதும் கிடையாது, அந்த ஏரியா விட்டு நகுந்ததும் கிடையாதுன்னு வைங்க. அங்கேயே பிறந்து ஒருத்தன் அங்கேயே இருக்கான்னா அவன் என்ன நினச்சிக்குவான், வாழ்க்கைன்றதே இதுதான், இதுதான் உலகமே, எல்லாருமே இப்படி தான் இருக்காங்க, இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லி ஜாலியாக இருப்பான் அந்த இடத்துல. ஒன்றுமே இருக்காது, டெய்லி ஒரு அரை துண்டு பிஸ்கெட் தான் சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வாழ்நாளெல்லாம் அப்படி தான் சாப்பிட்ருக்கான்னா அவன் என்ன நினச்சிக்குவான்னா, அவன் வேற விதத்தை பார்த்ததே இல்லைன்னா அவன் என்ன நினச்சிக்குவான், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூட இருப்பான். அப்போ அந்த சினாரியோவில் ஒருத்தன் நிறைய பிஸ்கெட்டு பேகாக எடுத்துட்டு ஒருத்தன் வந்தான்னா அது இவங்களை முதல்ல என்ன பண்ணுதுன்னா, ஓ நம்ம இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்ச்சிய, ஒரு ஃபீலிங்கை எனக்கு முதல்ல வெளியே கொண்டு வருது. இதுதான் வாழ்க்கை. நிறைய பேர் என்னன்னா, யாருக்கிட்டையும் பெருசா பழகி இருக்க மாட்டாங்க, அப்படியே டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்படும். அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, கல்யாணம் ஆன பிறகு கஷ்டப்படுறத நினச்சி, இப்போ நான் தான் ஒய்ஃப்னா நான் என்ன நினச்சிக்குவேன்னா, நீ தான் ப்ராப்ளம், உன்னை கல்யாணம் பண்ணது தான் பிரச்சனை. ஏன்னா இத்தனை நாள் நான் டிஸ்டன்ஸ்லேயே போயிட்டு இருந்தேன், நல்லா தான் இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். எப்படி இருந்தேன்? சந்தோஷமா தான் இருந்தேன், ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தேன். நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்ததிலிருந்து என் வாழ்க்கை பிரச்சனையா இருக்கு. என்னன்னா, நீ உள்ள இப்படி பக்கத்துல வந்த உடனே எனக்குள்ள சில காரியங்கள் அதை வெளியே கொண்டு வருது பாருங்க. என்கிட்ட என்ன இல்லைன்றதை வெளிப்படுத்துது. ஸோ இயேசு நமக்குள்ள வந்த உடனே நமக்கு முதல்ல சந்தோஷம் இருக்கலாம். அந்த சந்தோஷம், அந்த இனிஷியல் ஃபேஸ் இதான உடனே ஆண்டவர் தான் ஒர்க்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரிய ஆரம்பிக்குதுன்னா, ஓ நமக்கு பிதாவே தெரியல, நமக்கு தியாலஜி தெரிஞ்சிருக்கு, கிறிஸ்தவ மதம் தெரிஞ்சிருக்கு, கிரீக்கு தெரிஞ்சிருக்கு, ஹீப்ரூ தெரிஞ்சிருக்கு, ஆனா பிதாவை தெரியல அப்படின்னு வரும். அப்படின்னு வரும் பொழுது அதை உடனே பிசாசு எடுத்து என்ன யூஸ் பண்ணுவான்னா, பாரு பாரு இதைத்தான் சொன்னேன் உன்ட்ட, இதைத்தான் சொன்னேன், உனக்கு பிதாவை தெரியல, இவ்வளோ தெரிஞ்சும் உனக்கு பிதாவை தெரியல. ஆனா இயேசு உன்ட்ட என்ன சொல்றாருன்னா, இவ்வளோ தெரிகிறது பிதாவை தெரியறது கிடையாதுடா, உனக்கு பிதாவையும் தெரியணும். கிரீக்கு தெரிகிறது நல்லது, ஹீப்ரு தெரிஞ்சது நல்லது, இந்த தியாலஜிலாம் தெரிஞ்சது நல்லது, ஆனா இதெல்லாம் தாண்டி பிதாவையும் தெரியணும்னு தான் நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதை வாய்ஸை எப்படி ட்விஸ்ட் பண்ணிடுவான்னா, உனக்கு கிரீக்கும் தெரிஞ்சு ஹீப்ரும் தெரிஞ்சு என்ன டேஷுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி, ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்டது, ஆதாமே 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 அப்படின்னு எக்கோல கேட்குற அளவுக்கு மாற்றி விட்ட மாதிரி எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணிடுவான், எல்லாத்தையும் ட்விஸ்ட் பண்ணுவான். ஸோ இந்த டார்க்னஸ், இருளிலே நடக்கிறதுனா என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த மைண்ட் செட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இருள் உள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு மைண்டில், டார்க் அண்ட் சோல்ல. ஈவன் த ரே ஆஃப் லைட்டை எப்படி ட்விஸ்ட் பண்றான் பிசாசு. நீ வேஸ்ட், நீ ஒன்னத்துக்கும் உதவ மாட்ட, நீ நல்ல மனைவி இல்லை, நல்ல புருஷன் இல்லை, நல்ல அம்மா இல்லை, நல்ல அப்பா இல்லை, நல்ல தம்பி இல்லை, நல்ல தங்கச்சி இல்லை, இப்படின்ட்டு எதை வச்சுன்னா ஏதோ ஒரு நல்ல காரியத்தை வச்சு. ஸோ ப்ரூஃப் எதுனாலும் ப்ரூஃபா மாறிடும். அப்புறம் பாருங்க, பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஸோ அப்போ பிசாசு மைண்டில் எப்படி ஒர்க் பண்ணுவான் பாரு, 2 போட்டு எம்டியாக இருக்கு, கப்பீஸ் கூட கிடைக்கல அப்படி சொல்லுவான். ராமுழுதும் பிரயாசப்பட்டு, ஆண்டவர் ஒன்று நேசிக்கவே இல்லைன்னு.
அடுத்த நாள் இயேசு வராரு, 2 போட்டு ஃபுல் ஆகுது, இன்னொருத்தன் போட்டுலாம் நிரம்புற அளவுக்குலாம் தராரு. அடுத்த வாய்ஸ், நீ பாத்திரவான் அல்ல, என்னை விட்டு அகன்று போகும். ஸோ எம்டி போட்டையும் யூஸ் பண்ணி உன்னை தள்ளி தான் போக வைப்பான், ஃபுல் போட்டையும் யூஸ் பண்ணி உன்னை தள்ளி தான் போக வைப்பான். கல்யாணம் ஆகாமல் இருக்கும் போது கல்யாணம் ஆகலை உன்னை ஆண்டவர் நேசிக்கலன்னு சொல்லுவான். கல்யாணம் ஆன பிறகு நீ இந்த திருமணத்துக்கு பாத்திரவான் இல்லை, நீ இந்த உறவில் இருக்கிற பாத்திரவான் இல்லை, நீ வேஸ்ட்டுன்னு சொல்லுவான். ஸோ என்ன பண்ணுறது? எபேசியர் 5:13 அது தமிழில் எப்படி வருதுன்னா, அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கு. இது ஒரு விதமான இன்டர்பிரிட்டேஷன் அந்த வாக்கியத்துக்கு. இப்போ இந்த லைட் வந்து இங்கே இருக்கிற ஜாமானெல்லாம் என்ன செய்யுது? வெளியரங்கமாக்குகிறது. ஸோ இதை வெளியரங்கமாக்குகிற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கிறதுனால இது என்னவா இருக்கான்? வெளிச்சமாக இருக்கு. இதை ஏன் வெளிச்சம்னு சொல்கிறோம்னா, இதுக்கு மற்ற காரியத்தை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு, வெளியரங்கமாக்குறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இப்போ இந்த லைட் இருந்ததுன்னா இதெல்லாம் இங்கே தான் இருக்கும், ஆனால் இது இங்கே இருக்குன்னு தெரியாது, வெளியரங்கமாக தெரியாது. ஸோ இந்த லைட்டு எதை லைட்டுன்னு சொல்கிறோம்னா, ஒரு ஜாமான அது மேலே வீசுறதுனால அது வெளியரங்கமாச்சுன்னா எது வீசுதோ அது பேர் லைட். வெளியரங்கமாக்குகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வாக்கியத்துக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்குது. என்னன்னா, உன் வாழ்க்கையை வெளியரங்கமாக்குகிற, வெளியே கொண்டு வருகிற சில ஜனங்கள் ஆண்டவரும் வாழ்க்கையில் கொண்டு வருவார். அவங்க உன் வாழ்க்கையில் என்னவா இருக்காங்க? வெளிச்சமாக இருக்காங்க. மோசேனோட வாழ்க்கையில் ஆரோன் அப்படி இருந்தான். பவுலா மாறின சவுலுடைய வாழ்க்கையில் பர்னபா அப்படி இருந்தான். மேக்கிங் சம்ஒன் மேனிஃபெஸ்ட். இயேசுனுடைய வாழ்க்கையில் யோவான் சாணன் இருந்தான். சொல்றானா, இப்படி பண்ணுவேன் ஞானஸ்தானம் கொடுப்பேன், அப்போ வந்து இப்படி நடக்கும், அவர்தான். ஸோ இயேசுவே சொல்றாரு, அவன் எழுந்து பிரகாசிக்கிற ஒளியா இருந்தான், நீங்கள் அவனுடைய ஒளியில. ஸோ அந்த ஆஸ்பெக்டை குறித்து இன்னொரு நாள் நான் பேசுகிறேன். எப்படி ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சமாய் வராங்க, அவங்க நம்ம வெளியரங்கமாய் நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ண வைக்கிறாங்கன்னு சொல்லி, அது வேற காரியம். ஆனால் இந்த இடத்துல நம்முடைய இருதயத்தின் காரியங்களை வெளியரங்கமாக்குகிற வெளிச்சத்தை குறித்து பார்க்குறோம். கான்டெக்ஸ்ட் படி பார்த்தீங்கன்னா இதோடைய பின்னணியத்தில் அதோடைய ஃப்ரேஸோட இன்னொரு அர்த்தம் வந்து NIV-ல எப்படி போட்டிருக்குன்னா, when everything exposed by the light becomes visible and everything that is illuminated becomes a light. Everything that is illuminated becomes a light. So இப்போ வந்து இந்த லைட் வந்து இந்த இதில் அடிக்குது. இதில் அடித்த உடனே இது வெளியரங்கமாகுது. வெளியரங்கமாக்கப்பட்டதெல்லாம் வெளிச்சமாகுது. அது வேற லெவல். சரிங்களா? வாட் எவர் இஸ் illuminated, that itself becomes a light. அது எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இயேசு வந்து உள்ளே வந்துட்டார். இப்போ நிறையா ஏரியா இருக்குது, நிறையா பொய்கள் இருக்குது. ஸோ உனக்கு சுவிசேஷம் புரிய 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 என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு பொய்யா அட்ரஸ் பண்ண ஆரம்பிப்பார். ஏன்னா வெளிச்சம் வெளியரங்கமாக்கும். எக்ஸ்போஜர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஹீலிங். சுகமாக்குறதுல முதல் படி வெளியரங்கமாக்குகிறது. டாக்டர்கிட்ட போகிற, டாக்டர் சொல்லுங்க, இல்லை சும்மா தான் வந்தேன் அப்படின்னா என்ன பண்ணுவார்? சரிப்பா, நீ சும்மா வந்தேன்னா, நான் காஃபி டேல இருக்கும் போது பார்க்க வந்தேன்னா அது வேற, நான் இங்கே ஆஸ்பத்திரியில் உட்காரும் போது வந்துட்டு சும்மா தான் வந்தேன்னா, அப்புறம் சொல்கிறேன் உட்கார்ற இடத்துல கட்டி. அப்படியா, சரி, நாக்கை காட்டு, கண்ணை காட்டு, இப்படிலாம் சொல்லிட்டு ஃபோன் அனுப்பிடுவாரா?
அதுக்கடுத்து பேண்ட்டை கழட்டிட்டு இப்படி கூப்பிடப்படு அப்படின்னுவாரு. அப்போ வந்து அப்படின்றன்னு வைங்க டாக்டர்கிட்ட, வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. ஸோ உன்னை சுகப்படுத்தணும்னா முதல் ஸ்டெப் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது. அது ஷேமிங் எக்ஸ்போஷரே கிடையாது. அதுதான் ரிலிஜியன் பண்ணும். ரிலிஜியன் பண்ணுறது ஷேமிங் எக்ஸ்போஷர். உன்னை காட்டி கொடுக்கும். தெருவில் இழுத்து வந்து அந்த லேடியை போட்டு கல்லறி அப்படின்னு சொன்னாங்க பாரு, அது பேர் எக்ஸ்போஷர் கிடையாது. அதுதான் அதை தான் மதம் பண்ண தெரியும். அதுக்கு மதம் வெறும் அதை தான் பண்ண தெரியும், ஹீல் பண்ண தெரியாது. அந்த லேடி அப்படியே விட்டாலும் பிரச்சனை. அதை வெளியரங்கமாக்கி அதை சுகமாக்குகிறது இயேசுவின் வெளிச்சம். யோவான் 8 வந்து அந்த கான்டெக்ஸ்ட் தான். இந்த ஸ்டோரிக்கு அடுத்து தான் இயேசு சொல்றார், நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல். ஸோ இருளில் நடக்கிறதுனா என்னன்னா, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அப்படின்னா என்னது? எதை குறிச்சும் நீ வந்து ஒரு ஷுவரா அப்படின்ற ஏரியாவே ஆண்டர்கிட்ட கிடையாது. எல்லாத்துலேயும் ஓப்பனாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட நடக்கும் பொழுது நம்ம வந்து எப்படி நடக்கணுமா? அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். ஸோ இப்போ நீ உனக்கு சின்ன பையன் இருக்கான், அதனால் உனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு சில நேரம் இந்த மாதிரி பேட்ரி கிட்ரிலாம் எடுத்துக்குவானுங்க கையில், எடுத்துட்டு இப்படி இப்படி இந்த சைடு வெளியே காட்டிட்டு தான் இருப்பானுங்க. ஆனால் அப்படி மறைச்சி வச்சிருக்கானு, இல்லைன்னு இப்படி வச்சுக்குவானுங்க. அவன் என்ன பண்ணானா மறைச்சி வச்சிருக்கானா, ஏன்னா அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் கண்ணுக்கு தெரியலன்னொடனே அவன் என்ன நினச்சிக்குவான், மறைச்சி வச்சிருக்குதான்னு நினச்சிக்குவான். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்மளை பார்க்கும்போது அவர் அப்படி தான் பார்ப்பார். சொல்ல மாட்டேன் அப்படின்னு, அப்படியா? சரி, இது ஹோல் கன்ஃபெஷன் ஆஃப் சின்னை வந்து நம்ம ரொம்ப ஒரு சீரியஸ் மேட்டர் ஆக்கிட்டோம். அதை வந்து ஒரு லீகல் கண்ணாடி மூலமாக பார்த்து பாவ அறிக்கை பண்ணாதான் மன்னிப்பா அப்படிலாம் சொல்லி கிருபையே வந்து சட்டத்திட்ட அடிப்படையில் பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீதியை வந்து ஒரு லீகல் மேட்டரா சட்ட ரீதியான ஒரு காரியமாக அதை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது இந்த கன்ஃபெஷன் எல்லாமே வேற, பாவரிக்கை இது எல்லாமே வந்து வேற விதமாயிருது. இதெல்லாம் உறவு சார்ந்தது. இந்த உறவு சார்ந்த கண்ணாடி இப்படி யூஸ் பண்ணுறது, லீகல் கண்ணாடி எப்படி யூஸ் பண்ணப்பட்டு பைபிளை இன்டர்பிரட் பண்ணாங்கன்றதுக்காக தான் ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸே நடத்துவோம், ஹயோத்தீசியான்னு சொல்லி. ஹயோத்தீசியானா புத்திர சுவிகாரம் அப்படின்ற கிரீக் வார்த்தை. அதில் ஒரு 3 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்கோம். அது பல வாழ்க்கையை வந்து அப்படியே மறுரூபமாக்கின ஒரு கான்ஃபரன்ஸு. அது வந்து யூடியூப்பில் இல்லை, அது வந்து அகாடமியில் இருக்குது. அது லிங்க்கு இப்போ வரும், நீங்கள் அது வேணும்னா அதில் போய் பார்க்கலாம். ஒரு 14 செஷன்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷனோடு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த லீகல் கண்ணாடி எப்படி இருக்கும், உறவு கண்ணாடி எப்படி இருக்கும், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற காரியங்கள்லாம் அதில் பேசப்பட்டிருக்கு. ஸோ இந்த கன்ஃபெஷன் அறிக்கை, பாவங்களை அறிக்கை செய்கிறது அப்படின்றதெல்லாம் வெளிச்சத்தில் நடக்கிறதோடு இருக்குது ஒரு மேட்ரு. அது எதற்காகனா சுகத்திற்கு அவசியம். நீ இதை வந்து வச்சுக்கிட்டு இதுதான் நான் அப்படின்னு இருக்கும் பொழுது என்ன பண்ண வேண்டியது இருக்கு? உன்னுடைய உண்மையை முதல்ல வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் தான் நெச்சத்தை கொண்டு வர முடியும். ஏன்னா நீ இதுதான் நீயே நம்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் நீயே நம்பிட்டேன்னு, முதல்ல என்னதான் பண்ண வேண்டியது இருக்கு? இதை கொஞ்சம் கிழிச்சு எதை காட்ட வேண்டியது இருக்கு? உண்மையை காட்ட வேண்டியிருக்கு. இப்படியா இருக்கும் அப்படின்னு வரும்போது அப்புறம் நெச்சத்தை வெளியே கொண்டு வர வேண்டியதா இருக்கு. புரியுதா? ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம இப்படி இருக்கோம், அப்படி இருக்கோம், இப்படி இருக்கோம். நம்மளை கேவலப்படுத்துறதுக்காக இல்லை, சுகப்படுத்துறதுக்காக. ஸோ நமக்குள்ள கிறிஸ்து
புது சிருஷ்டி, புது ஜீவன், நித்திய ஜீவன், இது எல்லாமே தேவனை அறிகிற அறிவு எல்லாமே ஒரு என்ன சொல்ல சீட் ஃபார்மா இருக்கு. ஒரு விதை மாதிரி இருக்கு. ஒரு விதையை மண்ணில் போட்டுறீங்க, ரொம்ப நாள் சும்மாவே கிடக்குது, ஒரு சைனும் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்படி குப்புன்னு உப்பி இருக்கும். அந்த ஒரு இடம் மாத்திரம் அப்படி, அந்த மண்ணு மாத்திரம் அப்படி தூக்கிட்டு இருக்கும். என்ன உள்ள என்ன செஞ்சது? விதை விரியுது, அதுக்குள்ள இருக்கிற ஜீவன் அப்படியே எழும்பி வருது. எழும்பி வரும் பொழுது அது மேலே இருக்கிற மண் அழுக்கு அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு வருது. ஸோ நீங்கள் சுவிசேஷத்தை புரிய 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 உள்ள இருக்கிற அந்த சுவிசேஷம், ஜீவன், புது சிருஷ்டி இப்படி வெளிப்படும் பொழுது மேலே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிற குப்பைகள், அழுக்கு அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு அதை தள்ளிக்கிட்டு வெளியே வருது. நீங்கள் போர்வெல் தண்ணி போடும்போதுனா இந்த தண்ணி போடும்போது இல்லை, போர்வெல் தண்ணி போடும்போது அந்த தண்ணி போடும்போது அழுக்கெல்லாம் வெளியே வரும்னு வைங்களேன். இப்போ தண்ணி போடும்போது என்ன அழுக்கு தனியாக வெளியே வருது, குபு 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 குபுன்னு அப்படியே சேராக இருக்கும். ஓ சேரு தான் வருது அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, நிறுத்திட மாட்டாங்க. ஓ தண்ணி இருக்கு, அது அதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு வருமா இருக்கும், வெள்ளையா வருமா இருக்கும். அதை குடி தண்ணியா கூட யூஸ் பண்ற அளவுக்கு இருக்குமா இருக்கும். அந்த இடத்துல தண்ணி நல்ல தண்ணியா கூட இருக்கலாம். ஆனால் அந்த தண்ணி வரக்கு முன்னாடி முதல்ல இதுதான் வருது, வெளியில அழுக்கு தான் வருது. ஸோ ஜீவ தண்ணி, ஜீவ ஊற்று உள்ள இருக்கா? இருக்கு. ஜீவன் உள்ள இருக்கா? இருக்கு. புது சிருஷ்டி உள்ள இருக்கா? இருக்கு. ஆனா அது வெளிப்படுவதற்கு முன்பாக சில காரியங்கள்லாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? அட்ரஸ் பண்ணப்பட வேண்டியது இருக்கு, சுகப்படுத்தப்பட வேண்டியது இருக்கு, வெளிச்சமாய் மாற வேண்டியது இருக்கு. ஸோ வெளியரங்கமாக்கப்படுகிறது எல்லாம் வெளிச்சமாய் மாறும். Whatever is illuminated will become a light. ஸோ இப்போ எந்தெந்த காரியங்கள் ஓட்ட உடசல்களா இருக்கோ அந்த ஏரியாவே வெளிச்சமாய் மாற்றுவார். ஸோ எந்தெந்த ஏரியாவில் தேவனை குறித்ததான பொய்யை நம்புகிறோமோ, ஸோ இப்போ ஆண்டவர் சொல்றாருன்னு ஏன் யாரை பார்த்து, அவன் பேர் என்ன, கிதியோனை பார்த்து சொல்றாரு பராக்கிரமசாலியே அப்படின்னு. உடனே இப்படி ஃபீல் பண்ண நினைக்கிறீங்களா? அந்த வார்த்தை அவனை என்ன பண்ணுச்சு? அவனுக்குள்ள இருக்கிற பயங்கள், சந்தேகங்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு ஆண்டவர் அக்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லா பராக்கிரமசாலி, எங்க கூட ஆண்டவர் இருந்தா நாங்க ஏன் இப்படி இருக்கோம்? அது எல்லாம் உள்ள இருந்தது தான். அதனால டே கோமாளி பயலே அப்படி சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்க முடியாது. அவன் கோமாளித்தனமா இருந்தாலும் அது ஆண்டவர் நிஜம் பேசுற மாதிரி, உண்மை பேசுற மாதிரி அவனுக்கு ஃபீலா இருக்குமா இருக்கும். இது பொய் சொல்ற மாதிரி இருக்குமா இருக்கும். திரும்பி பார்த்துருப்பானா இருக்கும், பராக்கிரமசாலி என்னன்னு, என்னடா யாரை கூப்பிடுறாங்கன்னு. ஸோ ஆண்டவர் போன பார்த்து, நீ பிதாக்களுக்கெல்லாம் பிதாவாயிருப்பாய் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே உனக்கு ஒரு பையன் வச்சிருக்கேங்க, அந்த பையனுக்கு நான் பிதாவா இருக்கிறக்குள்ள நான் படுற பாடு, என் பையனுக்கே நான் என்னவா இருக்க தெரியல, பிதாவா இருக்க தெரியல. எனக்கு பிதாக்களுக்கெல்லாம் தேவையில்லை, பிள்ளையே இல்லை, ஜாதிகளுக்கு தகப்பன் அப்படி சொல்லிட்டாரு. பேரை வேற மாத்திட்டாரு. இன்னில இருந்து ஆபிரகாம் கூப்பிடாது, ஆபிரகாம் கூப்பிடு. தேவையா? நீ நாணல் அல்ல, நீ பேதுரு, நீ சிமியோன் அல்ல, நீ பேதுரு அப்படின்னு சொன்னான். பைபிள்ல 3 தடவை இது பண்ணிட்டான். குபு 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 குபுன்னு வந்துருச்சு, வெளியில கொட்டிக்கிட்டு வருது. ஆனால் உன்னை கைவிடாத ஒரு இயேசு உண்டு. என்னதான் வெளியில வந்தாலும் கெட்ட வார்த்தையே வருது பேதுருக்கு, அவரை சபிக்கவும் தொடங்கினான். தெரியாதுன்னு மாத்திரம் சொல்ல, இயேசுவை சபிக்கவும் தொடங்கினான். அப்பையும் அவனை விடாதிருக்கிற ஒரு இயேசு உண்டு. உள்ள இருந்துட்டு சொல்லிட்டே இருக்காரு. இதுல என்னன்னா, நம்ம குருட்டாட்டமா இருக்கோம், பிதாவை அறியாம இருக்கிறோம், அநேக பொய்களை நம்பி இருக்கிறோம், நம்மை குறித்தும் தேவனை குறித்தும் மற்றவர்களை குறித்தும் ஏகப்பட்ட பொய்களை நம்பியிருக்கோம்.
ஆனால் கிறிஸ்து இயேசு பிதாவை அறிந்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு, பரிசுத்தாவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு பிதாவை அறிந்திருக்கிறார். நம்ம என்ன பேசிக்கா சொல்றோம்னா, இயேசு இதுதான் காடி, இதை நம்புங்க, நான் இவனா இருப்பேன், இவனை நீங்க நேசிங்க, இதுதான் என்னுடைய வெர்ஷன், குட் வெர்ஷன். எப்படி இருக்கான் பாருங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் இவனை மாதிரி ஆவேன். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இவனுக்கு ப்ராஃபஸி கொடுங்க, இவனுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, இவனுக்கு எல்லாம் கொடுங்க. ஸோ பேசிக்கா இயேசுவை லூஸ்ன்னு நினைக்கிறோம். உமக்கு பிதாவை பத்தி தெரியாது, எனக்கு தான் பிதாவை பத்தி தெரியும். அவர் தெரியும், அவர் என் மேல கோபமா தான் இருக்காரு, அவர் என் மேல எரிச்சலா தான் இருக்காரு, அவர் என்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லி யாருக்கே யாரை பத்தி லெசன் எடுக்கிறோம்? இயேசுக்கே அவருடைய அப்பாவை பத்தி லெசன் எடுக்கிறோம். அதுதான் இருள வாழ்ற வாழ்க்கையின் கொடுமை. அப்ப அவர் ஈஸியா சொடக்கு விட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம இருக்காம போயிடும். அப்படி எல்லார்ட்டையும் சொடக்கு விட்டாருன்னா கடைசியில் திரும்ப அவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்க சரி அப்படிதானா, சரி கொஞ்சம் கொஞ்சம் கேப்பா, கொஞ்சம் கொஞ்சம் கேப்பா, கொஞ்சம் கொஞ்சம் கேப்பா. ஒரு சில நேரமாவது என்ன செய்யணும்னா, நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க இயேசுட்ட, எனக்கு தேவனை குறித்து இப்படி தான் தோணுது, அவர் ரொம்ப கொடுமையான தேவன், எனக்கு மாத்திரம் நன்மை செய்யாதவர், உலகத்துக்கே நன்மை செய்வார், ஆனால் எனக்கு மாத்திரம் செய்ய மாட்டார், இப்படி தான் தோணுது. ஆனால் நீர் பிதாவை வேறு விதமாக அறிஞ்சிருக்கிறீர், அதை நான் கொஞ்சம் நம்ப விரும்புகிறேன். ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம், என்னை காட்டிலும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் லைட்டாக சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இயேசுட்ட. அப்படி சொல்லி நீங்கள் அவருக்கு அந்த இடம் கொடுக்கும் பொழுது அவர் அந்த விண்டோவை வச்சு என்ன செய்கிறாரு, ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற பொய்யை எக்ஸ்போஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணி அந்த காயத்தை ஆற்றி அந்த ஏரியாவில் இயேசு பிதாவை குறித்து என்ன விசுவாசிக்கிறாரோ அதையே நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த இடம் இப்போ என்னவாயிருச்சு, வெளிச்சமாயிருச்சு. இட்ஸ் நாட் ஓன்லி illuminated but it has become a light. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அதுவே, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய சுவிசேஷ நம்பிக்கை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஸோ இருளானது பற்றி கொள்ள முடியாத ஒளியாய் உள்ள இருக்கார். அது எல்லா இருளையும் அகற்றியே தீரும். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் எத்தனை வருஷம் ஆகுதுன்றது யார் கையில்? நம்ம கையில். நம்ம ஈஸியாக விட்டு கொடுக்க கொஞ்சம் தாழ்மை தான் நமக்கு தேவை. ஓ, எனக்கு பிதாவை தெரியாது, இயேசுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியாது, நான் அவர் சொல்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது அந்த ப்ராசஸ் என்ன செய்யுது? வேகமாகுது. வலிக்குது. ஏன் வலிக்குது? ஏன் இவ்வளோ வலிக்குதுன்னா, வாழ்நாள் எல்லாம் இதுக்குள்ளே இருந்து பழகியாச்சு, குகைக்குள்ளே இருந்து பழகியாச்சு. குகையிலேயே இருந்து திடீர்னு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தா கண்ணு கூசாது, கண்ணு என்ன செய்யும்? வலிக்கும். அவ்வளோ விதமாக கூசும், வலிக்கும். ஸோ லைட் இருளிலே இருந்து பழகினவங்களுக்கு என்ன செய்யுது? வலிக்குது. ஆனால் அந்த வலி என்ன? தேவையான வலி, சுகத்திற்கு தேவையான வலி, முழுமைக்கும் பரிபூர்ணத்துக்கும் தேவையான வழி. ஸோ ஒன்னியோவான் 1 என்ன போட்டிருக்கு? அவர் ஒளியிலே நடக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் நாம் ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சிருப்போமா? ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருப்போம். ஸோ ஒளியில் நடக்கிறது தேவனோட ஐக்கியத்தில் மாத்திரம் வெளிப்படாதான். நம்ம ஒளியில் நடக்க ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். குமாரனுடைய இரத்தம்
சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸோ இந்த ரத்தம் ஒர்க் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் வேஸ் என்னவா? ஒளியிலே நடக்கிறது. தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மை சுற்றியில் இருக்கிறவர்களுக்கும் நாம் ஒளியிலே நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. நாம் பாவங்களை அறிக்கை செய்தால் அப்படின்றது இந்த கான்டெக்ட்ல வந்து தேவன்ட்டு அறிக்கை செய்யறதை பற்றி போடல. நான் வந்து என்கிட்ட ஒன்ட்டு சொல்கிறேன், அதை வந்து ஒரு சிஸ்டமாக இல்லை, ஆனால் ஒரு உறவில் வந்து சொல்கிறேன், எனக்கு இப்படி வலிக்குது, இப்படி நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுற. ஸோ அப்படி பண்ணும் பொழுது, ஸோ ஒளியிலே நடக்கும் பொழுது ரத்தம் ஆட்டோமேட்டிக்காக கிளென்ஸ் பண்ணுதான், பாவங்களை அறிக்கை செய்யும். அதை ஒரு சிஸ்டமாக மாற்றினா வேஸ்ட். உறவு சார்ந்த விதத்தில் பண்ணும் பொழுது ரத்தம் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுத்திகரிக்கிறது. அவருடைய வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும். உங்களுடைய ஏரியாவில் எந்தெந்த ஏரியாலலாம் இருள் இன்னும் இருக்கும், பொய்யினாலே நம்பின இருள், காயங்களில், வாழ்க்கையில் காயங்களை அனுபவித்த நாட்களிலே விசுவாசித்த பொய்கள், சின்ன வயசுல இருந்து எந்தெந்த பொய்யெல்லாம் நம்பியிருக்கோமோ, தேவனை குறித்தும் நம்மை குறித்தும் மற்றவர்களை குறித்தும், அந்த எல்லா இருளையும் வெளிச்சமாக்குகிற குமாரனின் வெளிச்சம், ஜீவ ஒளி உங்களுக்குள்ளாய் பிரகாசிக்கிறது. எஸ் 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 ஒரு டேஞ்சரஸான ப்ரேயர் இன்னைக்கு பண்ண போறீங்க. என்ன சொல்ல போறீங்கன்னா, என்னில் இருக்கிற எல்லா இருளையும் நீங்க வெளிச்சமாக்குங்க, என்னில் இருக்கிற எல்லா இருளையும் வெளிச்சமாக்குங்க. வெளியரங்கமாக்கி வெளிச்சமாக்குகிறவர், சுகப்படுத்துகிறவர், 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 சுகப்படுத்துகிறவர். சுகமாக்கும் ஒளி, சுகமாக்கும் ஒளி. அது வலியை ஏற்படுத்தினாலும் அது சுகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. நம்முடைய பொய்யை தான் நம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு காட்டும் பொழுது நமக்கு அதை அக்செப்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் அதை நம்மை விடுதலையை நோக்கி கொண்டு போகிறது. அதே போல கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. நிறைய நேரம் சில ஜனங்கள் வந்து உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்து பேசும் பொழுது, இந்த செய்தி நீங்கள் கொடுத்தீங்க, இந்த செய்தியை நான் ஒரு இத்தனை தடவை கேட்டிருப்பேன், அது என் வாழ்க்கையை மாற்றினது, இல்லைன்னா நான் இன்னைக்கு இருப்பேனா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது, தேவனுக்காக சுவிசேஷத்திற்காக நன்றி சொல்லுகிறதோடு சேர்த்து கொடுக்கிற உங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் நீங்கள் அந்த இதில் ஒரு பங்குள்ளவர்களாக இருக்கீங்க. பாருங்க, ஜனங்களுடைய வாழ்க்கை மறுரூபமாகிறதுல நீங்களும் பங்குள்ளவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய கொடுக்கிற அந்த உதாரத்துவம் உங்களை பங்காளிகளாய் மாற்றுகிறது தேவனுடைய தரிசனத்தில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவாராக. ஒரு வசனம் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 58 இருக்குன்னு நினைக்கிறேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். ஸோ இந்த ஹார்ட் ஹீலிங் ஜேர்னின்றது ஒரு ஃபேஸில் நீ என்ன பண்ணணும்னா, குருடை நம்புற மாதிரி நம்பணுமா. குருடனாவே வாழ்க்கையில் இருக்க போறதில்ல. ஆனால் பார்க்கணும்னா முதல்ல குருடனை அவர் அறியாத பாதையில் அவங்களை நடத்தி, ஏன் அதுக்கு இருளை தான் வெளிச்சமாக்க போறாரு அப்படின்னா முதல்ல என்ன பண்ணிக்கலாம், பாருப்பா அந்த இடத்துல நீ இன்னும் ரெடியா இல்லை. ஸோ முதல் என்ன சொல்றாருன்னா, சரி அப்போ வந்து நான் என்ன சொல்லணும்னா, நீ இல்லைன்னா என்ன செய்யணும், நிற்கணும், காலை தூக்கு, ஒரு குழி இருக்கு தள்ளி வையினா, ஏன் நான் தள்ள மாட்டேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஒரு ஃபேஸில் நீ என்ன செய்யணும்னா,
நீ போன வாரம் பேசின மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில இது செய், சில இது செய்யாத அப்படின்னு சொல்லும் போது, நீ அந்த சீசனில் செய்யும் பொழுது குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதை. ஏன்னா இது உனக்கு நம்பிக்கையே இல்லை, இப்போ சுகமாவோன்ற நம்பிக்கையே இல்லை. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா நான் இந்த பாதையில் போயிருக்கேன். உனக்கு இது அறியாத பாதை, தெரியாத பாதை. ஆனால் எனக்கு இது அறிஞ்ச பாதை, தெரிஞ்ச பாதை. ஸோ நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன செய், என்னை நம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறேன். ஆனால் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க மாட்டேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் என்ன பண்ணுறாரா, அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்குகிறார், கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். He will never forsake you, but he will not force you. ஸோ கால் எடுத்து வையினா வைக்க மாட்டேன்னா சரி, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நிற்பார். ஒரு 3 மாதம் நிற்பாரா இருக்கும், 6 மாதம் நிற்பாரா இருக்கும். ஆனால் கைவிட மாட்டார். ஆனால் நீ காலை தூக்கி வை அப்படின்னு சொன்னாலும் நீ வைக்க வைக்க, நீ வேகமாக கோஆப்ரேட் பண்ண 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 இந்த ஹீலிங் ஜேர்னியும் வேகமாக ஆகுது, இருளும் வெளிச்சமாகிறது, கோணலானவைகள் செவ்வையாகிறது. ஆனால் இதில் நற்செய்தி என்னன்னா, நீ உன்னுடைய பயணத்தில் எங்கே இருந்தாலும் உன் கையை விடாத ஒரு தகப்பனும், உன் கையை விடாத ஆவிக்குரிய தகப்பன்மார்களும் உன்னை சுற்றிலும் இருக்கும்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.